வணக்கம் வணக்கம் மக்களே. எஸ், ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி, உங்கள் பாப்பாவுக்கு என்னப்பா பேர் வச்சுருக்கீங்க, எப்போ வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான நாள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நம்ம வீட்டிலேயே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டெக்கரேஷன் தான் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு ஆஹா சூப்பராக இருக்குது. பயங்கரமாக ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்துட்டாங்க. வந்துட்டு ஹெவியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. சூப்பர். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்மார்ட் டெக்கர் அவங்களுடைய டெக்கர் தான் இன்றைக்கி வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல, நான் ஏதோ ரொம்ப சிம்பிளாக போனாங்கன்னு பார்த்தா சிம்பிளையும் கொஞ்சம் கிராண்டாக நிறைய இந்த கதிர் மணி பால்ஸு இதெல்லாம் போட்டு இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு பார்ப்போம். அடுத்து வந்து நம்முடைய விழா நாயகி எங்கள் பாப்பாவை பார்ப்போம். கமான் கமான். என்னப்பா பண்ணுறா, குளிக்கிறாளா? பாப்பா குளிச்சுட்டு இருக்காங்களா? சரி, ஓகே, குளிச்சுட்டு வரட்டும். பொம்பளை பிள்ளை இல்லையா, குளிச்சுட்டு வரட்டும். ட்ரெஸ் மாத்தல, நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிங்களா. நான் ரெடி ஆயிடுவேன், நீங்க போய் குளிங்க போங்க. நான் வீடியோ எடுக்கலாம் போங்க. நான் குளிக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான். ஆமா, நீங்க குளிக்கிறது எனக்கு தான் தெரியும், போங்க. சரி மக்களே, என் ஒய்ஃப் ரொம்ப திட்டுறதுனால நானும் குளிச்சு ரெடி ஆகிட்டு வரேன். ஓகேவா? நீ போய் ட்ரெஸ் மாற்று போ. நீங்க ஃபர்ஸ்ட் போய் குளிங்க. எஸ் மக்களே, குளிச்சுட்டு பாதி ரெடி ஆகிட்டேன். இன்னும் ஃபுல்லாக மேக்கப்லாம் போட வேண்டியிருக்கு. உள்ளே ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து தொட்டில் செட் பண்ணிட்டோம். சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து மரியாவுடைய கல்யாண புடவை, வெட்டிங் புடவை. அன்னைக்கு யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த புடவை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதானா ஜி? பக்காவா முடிஞ்சுதா? சூப்பர். எஸ் மக்களே, பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம். அடுத்து மேடம் சொல்லுங்கள் மேடம், காலையிலேருந்து அமைதியாக இருக்கீங்க. என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு? அப்படி இப்படின்னா அடம் பிடிச்சி புது படம் தான் வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டேன். நீங்க வரைக்கும் புதுசு வாங்கினேன், நான் மட்டும் பழைய கட்டி. எல்லாரும் திட்டினாங்க தெரியுமா போன வீடியோல, என்ன இந்த பொண்ணு இப்படி அடம் பிடிக்குது. நான் வந்து உங்ககிட்ட என் வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறேன், அவங்களுக்கு என்ன வந்துச்சு? சரி சரி, ஓகே ஓகே. சரி, எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? இன்னும் 15 மினிட்ஸில் முடிச்சலாமா? சரி, ஓகே, சீக்கிரம். இன்னும் வேறு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் தங்கச்சி வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி, மச்சான், தம்பி, அப்புறம் தம்பி ஒய்ஃபு, அவங்க மாமியார். ஆக்சுவலாக இன்றைக்கி பாப்பாவுடைய 2 சிஸ்டர் வராங்க. பாப்பாவோட தங்கச்சியும் வராங்க, அக்காவும் வராங்க. ஆமாம், 3 பெண்கள். எங்கள் வீட்டு 3 வாரிசும் வர போகிறாங்க. அட் அ டைமில் உங்களுக்கு 3 பேரையும் நான் காட்டுறேன். ஓகேவா? செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. யார் தெரியும்ல, பெண் பார்க்குறோம் மேடம். எஸ், எங்கள் பாப்பாவுடைய அத்தை வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, அத்தையை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பாப்பாவை ரெடி பண்ணி, மரியாவை ரெடி பண்ணி, இப்போ அத்தையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். திகழ், எதுக்கு வந்திருக்கு? எனக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு பாப்பாக்கு என்ன பண்ண போகிறோம்? யாருக்கு? இந்த பாப்பாக்கா? நீ முன்னாடி ஒரு பேர் வச்சல, அது என்ன பேர்? மின்னல் இல்லை, இன்னொரு பேர். ஆல்ரெடி திகழ் நிலான்னு பேர் வச்சுட்டாங்க. இன்னும் நம்ம புதுசாக பேர் வைக்கலாம். சரியா? சூப்பர், ரெடி ஆகிட்டு வாங்க. ஓகே, அவங்க சித்தப்பா டாப்பில். சரி வா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்து பத்து அந்த லைட் ஆன் பண்ணிங்க. நான் பிடிச்சிக்கிறேன். இது நல்லாக்கா? இது வேணாமா? அவளுக்கு நார்மல் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, இது எப்படி இருக்கு? வேர்க்குதா? உள்ள வச்சுங்க. இது நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? இது நல்லாக்கா? இது எப்படி இருக்கு? சூப்பராக்கா? எது பிடிச்சிருக்கு? எது இந்த 3ல எது பிடிச்சிருக்கு? அதான் பிடிச்சிருக்காம்பா உன் பொண்ணுக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் தூக்கணும். இல்லை அதுதான் ஆக்சுவலாக இது அப்படி தான் தூக்கணும். அப்படி ஹேண்டில் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும் குழந்தைய. இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டானா நான் எப்படி வாஷ் பண்ணுவேன்? இப்படி வச்சுட்டு தான் நான் போய் வாஷ் பண்ணுவேன். ஒரு கையில் தான் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் ஃபுல்லாக துடைக்க செய்கிறீங்களா ரெஸ்ட் ரூம் போனால்? ஒரு 3 வாட்டி 4 வாட்டி துடைக்கலாம். ஹெவியாக போச்சுன்னா வாஷ் பண்ணணும்.
நான் இருந்தா தூங்கிடுவா. என்ன பண்ற? எதுக்கு இது உங்க பேக்ல எடுத்து வைக்கிறா? எங்க ட்ரெஸ் இல்ல? பாப்பாக்கு கொடுத்துறியா? பாப்பாக்கு போட்டுக்கிறியா இப்போ? இப்ப போட்டுக்கோ. அவளே சேஃபா எடுத்து வச்சிட்டா. பயங்கர வாய். அப்படியே அம்மா மாதிரியே இருக்க. அப்படியே இந்த சட்டையை போட்டு எப்படி இருக்குன்னே தெரியல, அமைதியா இருக்கு. உள்ள காட்டன் தான். ஆமா சொல்லி தான் ஷிஃப்ட் பண்ணோம். வெளியே தான் புஸ் புஸ்ன்னு இருக்கும். நம்ம குடும்பத்துல வந்துட்டு இது கூட கோஆபரேட் பண்ணலனா எப்படி? உட்காருங்க சார், இப்படி உட்காந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். வெயிட்டா இருக்கு. வெயிட்டா வருது பாப்பா. வாங்க வாங்க வாங்க. என்னையா எப்போ வந்தீங்க? ஐயா நான் அமுதவன் நினைச்சேங்க. அப்படிங்களா? கிட்டப்ல இருக்கு. இல்லையா இவ்வளவு லேட்? ஒரு தாய் மாமா கூடிய நேரமாயா? எங்களுக்கு என் மருமகளுக்கு நான் ஏதாவது வாங்கணும்னால நான் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கணும்னா அதனால நான் ஒரு ஈவென்ட் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க நீங்க வந்தாதான் பேர் வைக்கணும் அட்டம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு நான் இருக்கோம். என்ன ஆரம்பிக்கிறேன். நீங்களே பாக்கலாம் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்படிதான் அடுத்த வந்தாலும் சொல்லுங்க. இல்ல 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 உங்களுக்காக தான் வெயிட்டிங். அவ்வளவுதான். என்ன இதெல்லாம் என்னது இது? தங்கச்சி கேட்டது ரெண்டும் சேர்ந்து வந்தோம். ஜீஷிகாவோட சேர்ந்து வந்தார். ஜீஸ்னிகா ஜீஷிகா ஜீசிகா எங்க இருக்கா? ஜீஸ்னிகா. ஐயோ டிஸ்னி வேர்ல்ட். பாப்பா பாத்தீங்களா? ட்ரெஸ் பாத்தீங்களா? அடி தங்கமயிலே பியூட்டிஃபுல் கலர். நல்லா இருக்கு. குடிச்சிரீங்களா? ஓகேல. அப்படிங்க. குட்டி பாப்பா. அவங்க தான் எங்களுக்கு ட்ரெயினர். கன்சீவ் ஆகும்போது அவங்கள பார்த்தா நாங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டோம். பொட்டெல்லாம் அழகா இருக்கு. இல்ல மேட்சிங் தான். மேட்சிங்கா இனிமே. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கையா? நான் கூட நீங்க இந்த துணி எடுக்கும்போது பயந்துட்டே இருந்தேன். என்னங்க 100 200 துணி எடுத்துட்டு இருக்காரு முடிஞ்சு போல இருந்துச்சு. நான் இப்ப பாப்பா அப்படியே என்னது இது வீட்டு துணியா இருக்கு அப்படியே சூப்பரா ஸ்டிச் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணாங்க. இது நம்ம இவங்க தான் உங்க விகே பொட்டிக்கா உங்க பேரு என்ன? ஆமா விகே பொட்டி சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. கவிதாக்கா அழகா நீ டிசைன். டம்மியா இருக்க. மரியாக்கா ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப அழகா இருக்கா. சாரி அழகா இருக்கு. நீ கஷ்டப்பட்டு எடுத்த துணி வேஸ்ட். வா அந்த சாரி தான் பெஸ்ட். இருக்கட்டும். ஒய்ஃப் அழகா இருந்தா போதுமே. செண்பகமே. யாருக்கு ஒய்ஃப் அழகா இருக்காங்களோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அழகாயிடுவோம். அதானே இயற்கை. ஐயா மனைவி அழகா இருக்காங்க. நம்ம ஓடி உழைச்சு உருத்து துரும்பா தெய்வம்யா. ஆமா எனக்கு மனைவி மட்டும் இல்லையா மாமியாரும் சேர்ந்து அழகு. மாமியார் வெளில போயிட்டாங்க. இத நேர்ல சொன்னாவாது ஏதாவது 4 இது கிடைக்கும். ஆமா ஆமா நேர்ல ஆச்சா உச்சான்றது சைடுல வந்து சொல்றது. ஐயா வாங்கயா வாங்க வாங்க. வெல்கம் 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 வெல்கம். ஓகே பக்கையா அருமையா. கார்த்திக்குள்ள இருக்குது. விளக்கேத்து. நீங்க உட்காருங்கம்மா. உட்கார முடியாதோ? சரி அப்ப சேர் போட்டுக்கலாம். ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. புடிங்க. அது கொஞ்ச நேரம் தானே. அப்பா குட்டி அழகிமா. இல்ல வேணாம் அது அதுல தெரியாது. உட்காருமா உட்காரு. ஃபர்ஸ்ட் அங்காள ஈஸ்வரன் இல்லணும். இல்ல அம்மா பாப்பா அம்மா கையில வச்சுப்பாங்க. ஆமா அங்காள ஈஸ்வரி. எழுதுறீங்களாம்மா? எழுதுங்க. கா ல ஈ ஈஸ் வரி அங்காள ஈஸ்வரி. அம்மா கால்ல அங்காள ஈஸ்வரி சொல்லுங்கம்மா. குலசாமி பேரு எங்க அம்மா பேர் எழுதுங்கம்மா. கற்பகம். இந்த அம்மா பேர் எழுதுங்க. பாட்டி பேர் எழுதுங்க. பாட்டி பேர் இங்க வந்து அம்மா கைப்பிடி. நீங்களே எழுதுங்கம்மா. நீங்க எழுதுங்க. கா கா இர் பா கா 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 இம். கற்பகம். காதுல சொல்லிருங்கம்மா. ஓகே சரி இப்போ பாப்பா பேர் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஐயா வாங்கயா ஜாகி கார்த்திகையா வாங்க.
பாப்பா பேர் அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆமா சொல்லிருங்கம்மா, காலில் சொல்லிருங்கம்மா, சத்தமா சொல்லுங்கம்மா. இந்தாங்க எழுதிருங்கம்மா. நான் வா நீ கா. அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோதான். சரி. நவனிகா. ஓகே, வேணாம் வா மரியா வா. நீங்கள் எப்படி இருந்தோங்கம்மா, நாங்கள் அப்படி போயிருக்கோம். இப்படி வா மரியா. போட்டலாமா? அஜோ தங்க பிள்ளை. அவ்வளோதான். யாருக்கு தாலாட்டு பாட தெரியும்? வா இந்திரஜா வா, வாங்க தாலாட்டு பாடுங்க. வாங்க அத்தை வந்து தாலாட்டு பாடுங்க. அம்மாடி தாலாட்டு இதை பாஸ் பண்ணி ஆஃப் பண்ணி. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கடஞ்சியமே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ள குளிருதடி ஆடி திரிதம் கண்டாய் நெஞ்சில் ஆவி தழுவுதடி உச்சந்தலை முகந்தாள் கரவம் ஓங்கி வளருதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தாள் மேனி சிலுக்குதடி சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கடஞ்சியமே ஆரீரோ. நல்ல இங்கிலீஷ் சாங் பாடுங்க. எவ்வளவு அழகா தூங்குறா பாருங்க, அவ்வளவு அழகா. அவ்வளவுதான், சூப்பர். தூங்க வைத்தமைக்கு நன்றி. பழகிருச்சு 6 மாசம். அப்படி வந்துங்க பாப்பா டிஸ்டர்ப் பண்ணணும். போட்டோ எடுத்துக்கலாமா? அவங்க எல்லாம் அப்படியே நன்றி. அழகான பேர் நட்சத்திரம் நவனிகா. நாஞ்சில் விஜயன் நட்சத்திரம் நவனிகா. இருக்கட்டும், பரவாயில்ல, நான் அப்படி நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணுமே எல்லாமே. எல்லாம் தெரியுதோமா? நீங்க கொடுத்த சாரியை தான் நாங்க கட்டணும், அடம் பிடிச்சு கட்டியிருக்கோம். ஆமா ஆமா. ஸோ வளகாப்புக்கு வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ண சாரி தான் இது. ஸோ அதெல்லாம் நாங்க, நீங்க சாரி கொடுத்துறீங்க, எனக்கு எதாவது கொடுத்தீங்களா? அதுக்கு மேட்சா நாங்க எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நாங்க அதுக்கு காம்போவா எடுத்து நீ எவ்வளோ அழுதாலும் உன்னை அட்ஜஸ்ட் பண்ற அப்பார்ட்மெண்ட் டீம் பார்த்துக்கோ. ஆமா, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேன்ட்டா, நீ போட்டு விடு. ஓகே, வெரி குட். ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்.
ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே திருமணத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரை உண்டு பண்ணினீர் சாமி. ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி ஆண்டவரே திருமணத்தை நீர் ஆசீர்வதித்தீர் சாமி. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே திருமண தம்பதிகளாக ஆண்டவரே நீர் இணைத்தீர் ஆண்டவரே. இதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னீரே, அப்படியாக சாந்தி வேடம் கூட ஆண்டவரே தன்னுடைய பிள்ளையை பார்த்து தன்னுடைய பேர பிள்ளையை பார்க்க ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே தம்பியையும் மகளையும் ஆண்டவரே நீ தம்பதிகளாக இணைத்து ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை நான் திறப்பேன் என்று சொன்னீரே ராஜா. அப்படியாக ஆண்டவரே நாங்கள் கர்ப்பத்தின் கனியை இங்கு ஆண்டவரே நீர் பார்ப்பதற்காக கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே எந்த பொருளும் ஈடாகாது ஆண்டவரே. இந்த குழந்தைக்கு எந்த பொருளும் ஈடாகாது ஆண்டவரே. ஆண்டவரே, உயிரை ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் கொடுக்கிறீர் சாமி. அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது கூட நாங்கள் திருமணத்தை பார்த்தோம் ஆண்டவரே, மகள் கர்ப்பமாக இருப்பதை பார்த்தோம் ஆண்டவரே. நீ சுக பிரசவத்தை ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இப்பொழுது குழந்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த வீட்டை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, குழந்தையை ஆண்டவரே ஞானத்திலும் பலத்திலும் எல்லா ஆண்டவரே அறிவிலும் ஆண்டவரே பிள்ளையை ஆண்டவரே வளர்க்க பெற்றோர்களுக்கு எல்லா ஞானத்தையும் சத்துவத்தையும் நீ தாரும் ராஜா. ஆண்டவரே, மகளை குழந்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையப்பா உடைய கரங்கள்ல நாங்க கொடுக்கிறோம் சுவாமி. மகள் ஆண்டவரே எந்த நோய் நொடி இல்லாமல் ஆண்டவரே நவனிக்க ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே அவள் உனக்கு பிள்ளையாக உமக்கு சாட்சியான பிள்ளையாக வாழ ஆண்டவரே எல்லா ஞானத்தையும் எல்லா ஆண்டவரே திறமையும் அவளுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. இந்த குழந்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. இப்ப இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். கண்ணு எஸ், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான கெஸ்ட் எங்கள் அக்கா வந்திருக்காங்க. தேங்க்யூ. நானும் எதிர்பார்க்கலக்கா, சர்ப்ரைஸு. நான் தான் வருவேன்னு சொன்னேன், பட் என்னன்னா டப்பிங் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு வரேன். ஆமாம், நான் ஒருவேளை சீரியலில் போயிட்டு இருக்காச்சு பிஸியாக இருப்பீங்க அப்படின்ட்டு டப்பிங் இருந்தது, டப்பிங் முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் என்ன சங்கர் வந்து கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட் போயிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அதனால அவர் வர முடியல. மரியா எப்படி இருக்கா அன்னைக்கு? ரொம்ப அழகா என்ன சொல்றது, குட்டி பாப்பா பெத்த ஃபேஸே இல்லை, கண்ணு படுற போது. அப்படிங்க, அடுத்த பாப்பாக்கு ரெடியாக வேணாமா? அதுக்குள்ளெல்லாம் இல்ல. அடுத்து எங்க அக்கா இலக்கியா அக்கா. அக்காவுக்கும் இந்த நேரத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று டெக்கரேஷன் சொன்ன உடனே ரெடி பண்ணி கொடுத்தேங்கக்கா. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்குங்கக்கா, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தீதிக்கு நம்ம ஏஞ்சலுக்கு நம்ம பண்றோம். சோ நவனிகா இஸ் லைக் சூப்பர் கியூட்டா இருக்கா. ஆமா, ஃபேமிலி ட்ரெஸ்ஸும் செமையா இருக்கு. थैंक यू மேட்ச் ஆயிடுச்சு. ஆமா அக்கா சொன்னோனே அக்கா வந்து நான் யாருக்கு வர மாட்டேன்ப்பா, பொம்பளை பிள்ளைனா முதல்ல வந்து நிப்பேன்ட்டு. அவன் ஃபர்ஸ்ட் கேட்டதே அதான், பொம்பளை. ஏன்னா ரெண்டு ஆம்பளை பசங்க, அந்த ரெண்டுமே வந்து வளர்ந்துட்டாங்க. ஆமா, அதனால இன்னொரு புது குழந்தைய பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஆசை. எல்லாம் ஆசை, உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனா அந்த ஆசையை வாங்கிட்டாங்க பாருங்க. எவ்வளவு பாடுபட வேண்டியதுக்கு அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு. இதெல்லாம் வரோம்டா, வரோம். சோ இதெல்லாம் வந்து வரம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த வரத்தை வச்சு தம்பி குழந்தைக்கு பேர் வச்சுட்டான் சொன்னானா? இங்க வா, இது என்னுடைய ஃபேன்ஸ்க்கா வந்ததுக்கு இப்பவே சொல்லிருக்கேன். இல்ல என்னங்க என்னங்க ஜிஷ்னிகா பாத்தியா? பாரு நீ பாரு. கல்ம ஓகே மக்களே, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ உள்ள வெஜ்ஜு, வெளியே வந்து நான்வெஜ். நான்வெஜ் வந்து இன்னைக்கு நம்ம ஷா பிரியாணி, ஷா கேட்டர்ஸு. ஸோ அவங்களுடைய என்னெல்லாம் என்ன ஸ்பெஷல் தலைவா கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படியே? வாட் இஸ் திஸ்? ஐயா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஆஹா, பிரெட் அல்வா. ஓகே ஓகே. இது கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி. அது 65 லெக் பீஸ் பிரியாணிங்க. வரேன் பிரியாணி பா. சிகல்
ஒரு வார்த்தை சாப்பிடுதான்னு கேட்டியா? மாமா அத்தெல்லாம் சாப்பிடலையே. சாப்பிடு. மாமாக்கு ஒரு வாய் தெரியா? ஆ சூப்பர். எஸ், ஷா கேட்டரிங் பிரியாணி தான். அடடா அடடா ஐயா, நீ அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக மணக்குது. பிரியாணி அப்பார்ட்மெண்ட்டே மணக்குது, அப்படி இருக்கு. ஐயா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுக்கியா? சூப்பர், செம்ம மனம். ஸோ நிறைய பேர் சாப்பிட்டாங்க. அநேகமாக இதுதான் லாஸ்ட் பந்தின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கா? நாங்க சாப்பிடல. ஓகே மக்களே, ஸோ அடுத்து வாங்க போவோம். சலோ சாப்பிடுங்க. ஆஸ் யூஷுவல் எப்போ ஃபங்க்ஷன் போனாலும் அங்கே முழு வேலை செய்யக்கூடியது எங்கள் மச்சானா தான் இருப்பாரு. ஆமாம், வழக்கம் போல இன்னைக்கும் பாவம் இந்த மனுஷனை பார்த்துங்க. அங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என்னக்கா? பேரு எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்க பேத்தி பேரு என்ன சொல்லுங்க? பேத்தி பேரு நவதிகா. நவதிகா. என்ன பேரு? நவதிகா. தீதா. நவ தீதாவா? இன்னும் தீதா தீயலியா? கரெக்டா சொல்லுங்க பேரு. நவதிகா இல்ல, நவனிகா. 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 நவனிகானா என்ன மீனிங்? தமிழ் இல்ல, என்றும் இளமையோடு இருப்பவள், என்று இன்பத்தோட வாழுகிறது. சரி, இப்ப நீங்க வைக்கிறதா இருந்தா என்ன பேர் வச்சிருப்பீங்க பாப்பாக்கு? கற்பகவள்ளி. கற்பகவள்ளி. இதுக்கு கற்பகத்தை அந்த கற்பகத்தை இங்க வைக்கலான்னு பாக்குறாரு. கற்பகத்தை எங்க அம்மா பேரு. ஆக்சுவலா அதனாலதான் ஃபர்ஸ்ட் எங்க குலதெய்வ சாமி அங்காளேஸ்வரி சொன்னோம். அதுக்கப்புறம் அம்மா பேர் கற்பகம் சொல்லிட்டு கற்பகம் என்கிற நவனிகா அப்படின்னு வச்சிருக்கோம். கற்பகம். இன்ஷியல் கற்பகமா? அதான் விடுங்க, 3 கற்பகம் வந்தாச்சு நம்ம வீட்டுல. சரிதான்ப்பா, நீங்க சொன்னா சரி. சரி, எப்படி இருக்கு உங்க மருமக ட்ரெஸ்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா தர மாட்டேங்கலாம். கம்பியாடா கேளுங்க, எதுக்கு இவ்வளவு மேக்கப்? கேளுங்க. மேக்கப் சின்ன பிள்ளைல இருந்து ஆசை அவளுக்கு, அதனால போட்டிருக்கேன். அவங்க அம்மா மாதிரி நடந்து மனசு அப்பப்போ நகையா போடணும்னு ஆசையோட இருக்கேன். நான் மோதிரம் வாக்கி கூட வாக்கு இல்லாம இருக்கேன். ஏன் சொல்றீங்க? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? எமோஷனலா தாக்குறாரு. போலாமா? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. என்னங்க போட்டோவா? ஆமா, போட்டோ. எல்லாம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பி, நல்ல திருப்தியாக மனசார நிறைவாக போச்சு. ஸோ நம்ம இந்து மதப்படியும் வச்சுட்டோம் அண்ட் கிறிஸ்டின் மதப்படி ப்ரேயரும் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்னப்பா யாருக்கு கிடைக்கும் இந்த பிளெஸ்ஸிங்? சீரியஸ்லி நம்ம பாப்பா அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. எல்லாமே ஓகே, ஆல் ஓகே, அவ்வளோதானே? ரொம்ப ஹாப்பி. வேற இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணாம்? அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, ஏற்கனவே அவங்க தமிழ் சினிமா பேர் வச்சுட்டாங்களா, திரும்ப ஏன் வைக்கிறீங்கட்டு. ஆக்சுவலாக மேம் வச்ச பேரை தான். ஸோ நாங்கள் ஃபேமிலியில் அனௌன்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப இந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எனிவே வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.